வணக்கம். டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் கோதுமை புட்டு. இந்த கோதுமை புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். இந்த தண்ணி தொளித்து வறுக்கிறப்ப மாவு வந்து சீக்கிரமாக கோதுமை வந்து வறுபட்டு வரும். அதே போல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் இழுத்துருச்சு. நல்லா பாருங்கள், பொரிஞ்சு வருது. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெடிச்சு இருந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 3 4 பாதாம் போட்டுக்கலாம், ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வேர்க்கடலை தனியாக கூட வறுத்துக்கலாம். நான் வந்து இதிலே போட்டு வறுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக வறுபடுன்றதுனால அப்படியே ஒன்றா போட்டிருக்கேன். சும்மா ஒரு 2 உப்பு கல் உப்பு இதிலே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு ஃபஸ்ட்டு வேர்க்கடலே தனியாக எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிமா அதில் இருக்கிற எண்ணெயோடு ஒன்றா கலக்கிறப்ப கோதுமை வந்து கொஞ்சம் நைஸ் ஆகாது. அதனால் வேர்க்கடலை தனியாக எடுத்து அந்த தோல் நீக்கி தனியாக வச்சுக்கலாம். கோதுமை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சின்ன ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா சின்ன ரவை அளவுக்கு லைட்டாக நொய்யாக்கிற மாதிரி அரைச்சி லாஸ்ட்டில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும், நிறைய தண்ணி விடக்கூடாது. மீண்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா மாவு வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு, இது கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாவு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் நல்லா இந்த தண்ணி நல்லா ஈரம் படுற மாதிரி எல்லா மாவும் நல்லா பிசைஞ்சி அப்படியே அழுத்தி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அந்த மாவு வந்து ஊற வைக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற எல்லா கட்டியும் வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு, இப்போ வந்து இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் இதை நான் வந்து வேக வைக்க போகிறேன். புட்டு மேக்கர் வந்து யூஸ் பண்ணல, இருக்கிறவங்க அதில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவில் இருக்கிற எல்லா கட்டியும் இந்த மாதிரி ஒரு கரண்டி, நல்லா பட்டையாக இருக்கிற கரண்டியை வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டு, ஒரு சின்ன கப்பு எடுத்து அதில் எண்ணெய்லாம் எதுவும் போட தேவையில்லை, அப்படியே நம்ம அள்ளி வச்சு இட்லி பாத்திரத்தில் அப்படியே வேக வைக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கொப்பரையாக இருக்கிற தேங்காவை இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வேர்க்கடலை போட்டிருக்கோம், அடுத்தது தேங்காய் போட்டிருக்கோம். இந்த புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் இருந்தால் கூட நம்ம ட்ரையாக காஞ்சி போன மாதிரி இருக்காது. இப்போ கப்பில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வேக வச்சுக்கலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு மீதி இருக்கிற தேங்காயை இதிலையே போட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, உப்பு நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு நமக்கு தேவையான நட்ஸ், நமக்கு விருப்பப்பட என்ன நட்ஸ் தேவையோ நம்ம ஒரு மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து கொஞ்சமாக கொப்பரை தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியான நல்ல வாசனையான கோதுமை புட்டு ரொம்ப நேரம் இருந்தாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்ஸி விலாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.